ஓம் நயன்தாராய நமக, ஓம் சிவாகாய நமக, ஓம் ஸ்ரீராயாக நமக. ஏய் சம்பந்தம் காட்டுறவங்கள ரெடியா இருங்க போ. கல்தோல் எகிறப்பா. ஓஹோ ஆஹா கந்தல கல்லு வந்து போய் தண்ணியில போய் வீட்டுல போய் சொல்லிட்டு வந்துருமா. காரி ஆயிரம் வீட்டுல உமா வேலை செஞ்சாங்களா? மட்டி போடு மட்டி போடு, இடது கால மட்டி போட்டு பீச்சாங்காய் நீட்டு. நாடு பேர் என்ன? ஆறுமுக கவுண்டரு. உமா பேர் என்ன? மேரி மாதாவா? மாலை வாங்கி இந்த கல்யாணத்துக்கு மாலை எடுத்தாங்க. மாலை எடுத்தாங்க. யாரு கல்யாணம்? என்ன கல்யாணம்? பொண்ணு கல்யாணத்துக்கு வாங்கின மால் தான். ஒரு வாரத்துக்கு முன்ன சொல்லியிருந்தா ஆர்டர் கொடுத்திருந்தா மால் நல்லா இருக்கா? அட்ரா மால் தான் புட்ராஜ மால் தான் கட்டுறா தாலினா எங்க இந்த கிடைக்கும்? மணி 7 மணிக்கு துட்டு கொடுத்தா தாம்பரம் பஜார் போற சுத்தனை கிடைக்குதா? ஆமா. அப்புறம் அப்படியே பிடிச்ச சேலையூர் வந்தா கிடைக்கல. சேலை வந்து மறுபடியும் அப்படியே இந்த பக்கமா திரும்பி இரும்புலியூர் வந்தா கிடைக்கல. மாலை கட்டுறவன் காரியத்துக்கு ஒரு மாலை, சாவுக்கு ஒரு மாலை, சமத்துக்கு ஒரு மாலை, சீமந்துக்கு ஒரு மாலையை கட்டுறான். மொத்தமா கட்டுறான். நமக்கு எது தேவையோ அது எடுத்துட்டு வந்துடுறான். சரி, எப்படியோ ஒண்ணு நடக்கட்டும். ஒண்ணு சாமியா எங்க போய் கேட்டாலும் தாலி கிடைக்கலங்க. அவசரத்துக்கு என்ன பண்ணுதுன்னு நேரா எங்க வீட்டாண்ட போனா பக்கத்துல ஒரு கேள்வி படுத்துச்சு. பாத்துல படுத்துச்சு. அப்படியே மேலாந்து படுத்துன்னு பார்த்தா ஒவ்வொரு காசியா அப்படியே தூங்கிக்கிட்டு பாரு இந்த பக்கம். பார்த்தேன் ஆபத்துக்கு ஒண்ணு சொல்லிட்டு அப்படியே வெடுக்குன்னு பிடிங்கன்னு வந்துட்டேன் பாரு கழுத்துல இருந்து. அப்படியே அறுத்துன்னு வந்துட்டேன். என்ன பண்றீங்க? இந்த தாலிய கட்டிட்டு அப்படியே அறுத்து கொடுத்துருங்க. அந்த கை எழுந்துருக்கு போய் கட்டிடுங்க. என்னுடைய மகளிருடைய நிலைமை என்ன ஆவது? ஏன் காவித்துக் கொண்டு போகிறான்? என்ன ஆச்சு? என்ன நடந்தது சொல்லு. ஏன் மௌனம்? அவன் சொன்னதை செய்து முடித்து விட்டான். மணவேளைக்கு வருவே, தாலி கட்டுவே, மறுகணமே நான் போய்விடுவேன் என்று வைத்தான். அவன் போய்விட்டான். அதுதான் நடந்தது. அந்த பாவி என்னுடைய மகள் தானா உனக்கு கிடைத்தாள்? ஐயோ, என்னை மோசம் செய்து விட்டாயடா படுவாரி படுவாரி. ஐயோ, அவன் மனதை மாற்ற முடியாதா? அவனை அழைத்து வர முடியாதா? அம்மா மகளே, போனது போகட்டும். நடந்தது நடந்து விட்டது. இத பாரமா, அந்த முட்டாள் போடுகிறான். போகட்டும், உனக்கு வேறொரு மாப்பிள்ளை பார்த்து நான் திருமணம் செய்து வைக்கிறேன். வா. Appa, appa, appa.
யாருக்கு என்னப்பா பாவம் செஞ்சேன்? இந்த பாவியின் வாழ்க்கை போயிடுச்சுப்பா. மாங்கலத்தில் இருக்கக்கூடிய மஞ்சள் கூட காகிலப்பா. விட்டு சென்று விட்டார கணவரின் முகத்தை கூட பார்க்கலப்பா. அப்படி என்னப்பா நான் பாவம் செஞ்சேன்? உலகத்தில் பெண்ணாக பிறந்தேனே, அதுதான் நான் செய்த பாவம். இன்பத்தை கூட துரோகம் நினைத்ததே கிடையாதுப்பா. சிறிய வயதிலே உன்னுடைய தாயை இழந்து விட்டாய். அன்று முதல் இன்று வரை உன் தாயின் முகமே தெரியாது. உனக்கு சிறப்பான திருமணம் செய்து கண்குளிர பார்க்க வேண்டும் என்று எண்ணினேன். என் எண்ணம் ஈடேறவில்லை. அன்பே திருமணம் உயிரல்லவோ, இது 1000 காலத்தில் மயிரல்லவோ, இது 1000 காலத்தில் பயிரல்லவோ. அன்பே திருமணம் உயிரல்லவோ, இது 1000 காலத்தில் மயிரல்லவோ. தலைவிதி இதுதான் என்றால் யாரெல்லாம் மாற்ற முடியும்? உண்ட வீட்டிற்கு 2 கம் செய்தேனா, பல பேர் செல்கின்ற பாதைகளை முள்ளெடுத்து போட்டேனா, பிச்சைக்கு வந்தோரை பின்னே வா என்று அழைத்தேனா, பலரை பார்க்க வைத்து உணவு உண்டேனா, ஒருவருக்கும் ஒரு பாவத்தையும் தண்டீரை கலியப்பா. எனக்கு ஏன் பாய்ப்பேற்பட்ட நிலைமை? தாய் இருந்திருந்தா இது சரி இது தவறு என்று வைத்திருப்பாளே. நான் தாய் முகத்தை கூட பார்த்ததில்லையப்பா. தாய் எப்படி இருப்பார்கள் கூட எனக்கு தெரியாதப்பா. நான் சொல்வதை கேளப்பா. வேண்டாம், நீ என்னோடு வாமா. ஒரு மாப்பிள்ளை பார்த்து திருமணம் செய்து வைக்கிறேன். பெண்ணுக்கு திருமணம் என்பது ஒரு முறைதான் அப்பா. என்னுடைய கழுத்தினில் மாங்கல்யம் சூட்டி விட்டார். அவர்தான் என்னுடைய கணவன், அவர்தான் என்னுடைய கடவுள். அப்பா,
எப்ப இது பிறந்த நாட்டை விட்டு புகுந்த நாட்டிற்கு நான் வந்து விட்டேனோ இதுதான் அப்பா என்னுடைய வீடு. உங்களுடைய வார்த்தையை நான் மறுத்ததே இல்லப்பா. அப்படி மறுத்துரைத்து விட்டேன் என்ற எண்ணம் வேண்டாம் அப்பா. ஐயோ மாலா, உன்னுடைய முடிவு அதுவானா? நான் என்ன செய்ய போகிறேன்? நான் உயிரோடு இருப்பதில்லை, உயிரோடு இருக்கிறேன்.